உங்க விஜய் பார்த்தோம், ரொம்ப ஹாப்பி. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் நேர்ல. ஆக்சுவலி வந்து இந்த கரூர் இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறோம். ரொம்ப நிம்மதியா, திருப்தியா, சந்தோஷமா இருக்கும். எப்படி பேசினாரு, என்னெல்லாம் பேசினாரு, என்ன பிடிச்சது? நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நிறைய இந்த காஞ்சிபுரம்ல நடக்கிற நிறைய இஷ்யூஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. தென் அப்புறம் எங்களெல்லாம் டிவிக்கு தற்கூரின்னு சொல்றத பத்தி சொல்லியிருக்காங்க. நிறைய பேசியிருக்காங்க. இனிமேட்டு உங்களை தற்கூரின்னு சொல்றவங்களுக்கு என்ன பதில் கொடுப்பீங்க? நாங்க தானே ஓட்டு போட்டோம், அந்த அவங்களும் தற்கூரி தானே, அதானே அவர் சொல்லியிருக்காரு. எங்க கிட்ட இருந்து ஓட்டு வாங்கினவங்க அவங்களும் தற்கூரி தான், நாங்க தற்கூரினா அதான். பிளாஸ்டா பேசினாரா? பயங்கரமா பேசியிருக்காரு. நெக்ஸ்ட் மூவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சிறப்பு. இன்னைக்கு வேற என்ன விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது? ரொம்ப ஷார்ட்டா பேசினாருன்ற ஒரு வருத்தம் இருக்கா? என்னன்னா, நெஞ்சில் குடியிருக்கும்ன்ற வேர்டை வந்து நாங்க அக்செப்ட் பண்ணி எதிர்பார்த்துட்டே இருந்தோம், எப்ப சொல்லுவாருன்னு சொல்லிட்டு. ஃபைனல் முடிச்சிட்டாரு, போயிருவாருன்னு நினைக்கும் போது வந்து சொல்றது அது ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனது, ரொம்ப பிடிச்சிருந்தது. என் நெஞ்சில் குடியிருக்கும் அறிகுறி சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. ஓகே, அவர்கிட்ட பேசுற வாய்ப்பு நீங்க கிடைக்கல. கிடைச்சிருந்தா என்ன பேசிருப்பீங்க? கிடைச்சிருந்தா என்ன, தைரியமா இருக்கா நாங்க இருப்போம் அப்படிதான் சொல்லியிருப்போம். ஓகே, நீங்க பாத்தீங்களா விஜய் சார்? நண்பா, நண்பி, அதை பற்றி சொன்னார். அப்புறம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற விஷயங்களை வந்து எடுத்து சொன்னார். பாலாறில் பிரச்சனை அதெல்லாம் வந்து எடுத்து சொன்னார். நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு புரிஞ்சுக்கணும். எங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கினாதான் வந்து அடுத்தடுத்து அவங்க வந்து கரெக்டான வழியில் போவாங்கன்னு சொல்கிறதுக்காக நிறைய இது சொல்லுவாங்க. இந்த போட்டி எப்படி இருக்க போகுதுன்னா, மக்களா நிக்கிற நமக்காக மக்களே டிசைட் பண்ணி போறாங்க. மை டியர் சார், மை டியர் அங்கிள், எப்படி இருந்தாரு? நல்லா இருந்தது. ஓகே, என்ன பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்தது? அந்த பிளாஸ்ட், அப்புறம் இந்த தற்குறி, அவங்கதான் தற்குறி, நாங்க இல்ல. கண்டிப்பா விஜயனா ஜெயிப்பாரு. எங்க ஓட்டு கண்டிப்பா எனக்கு 10 வருஷம் ஓட்டு இருக்கு. ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. மக்களுக்கு சில அறிவுரைகள் வந்து சொன்னார். மக்கள் வந்து தற்கூரி கூட்டம் சொல்லிட்டு வந்து சில கட்சிகள் வந்து சொல்கிறாங்க, அது வந்து தப்பு. ஏன்னா அதே தற்கூரியாக இருந்த மக்கள் தான் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்களையும் ஜெயிக்க வச்சாங்க. அவங்களே மறுபடியும் வந்து தற்கூரின்னு சொன்னால் அதே மக்கள் உங்களுக்கு மறுபடியும் எப்படி ஓட்டு போடுவாங்க? கான்ஃபிடென்ட்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.